அனைவருக்கும் வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. கோவையிலிருந்து அடியன் கிருஷ்ணவேணி. வாழ்க வளமுடன். ஓம் உச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கல்பவருஷாய நமதாம் காமதே. ஸ்ரீ ராகவேந்தருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க, குருவே துணை. கேம் சேஞ்சர் டிவி நேயர்கள் அனைவருக்குமே வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் 27 நட்சத்திரத்திற்கும் பலாபலன் பார்க்கலாம் வரிசையாக. ரோகிணி நட்சத்திரம் 4வது நட்சத்திரமாக 27 நட்சத்திரத்திலையும் வரிசையில வரக்கூடிய அமைப்புங்க. இதோட அதிபதினு பாத்தீங்கன்னா சந்திர பகவான். சந்திர பகவான் நல்ல மனதுக்கு உரியவர். இங்க உச்சம் பெறார். ராசியில உச்சம் பெறக்கூடிய அமைப்பு சந்திர பகவானுக்கு உண்டுங்க. ஏன்னா அந்த ஆலமரம், அதே போல கோபுரம், இதெல்லாம் இந்த வண்டி சக்கரம், இதெல்லாம் குறியீட நம்ம நிறைய சொல்லலாம். பீமசேனன் அறிவுக்கு வேலையெல்லாம் கொடுத்த சாரதியாக இருந்த மிக சிறப்பான நம்மளுடைய வரலாற்றுல முக்கியத்துவம் பெற்ற இறைவன் அப்படின்னா பகவான் கிருஷ்ண பகவான் அவதரித்த நட்சத்திரம் ரோகிணி அப்படிங்கிறான். தாய் மாமன் பிரச்சனை எப்பயுமே இருக்கும். இந்த குழந்தை பிறந்துருச்சுன்னா அதை உடனே மாமனை பார்க்க கூடாது, கொடி சித்தி பிறந்திருக்கா, இது மாதிரி சில சிக்கல்களுக்கு நம்ம ரோகிணி நட்சத்திரத்தை சொல்லுவோம். மாலை சுத்தி பிறக்குது, இதெல்லாம் பார்க்கலாமா, அதுக்கு முறையா இருக்கு. டிஸ்பிளேல நம்பர் வருது, கேட்டுக்குங்க. அதே போல குருமார்கள் பேருந்து பயணம் பிரச்சனையை இவங்களுக்கு எப்பயுமே வாழ்க்கையில கொடுக்கும். ஆசிரியரா இருக்கட்டும், ஒரு குருவா நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய அமைப்புல இருக்கிறவங்களுக்கு கல்வி தடை இருந்து அப்புறமே படிக்கக்கூடிய அமைப்பை இவங்க சம்பவத்தை சந்திக்கக்கூடிய விஷயம் இருக்கும். நிறைய இவங்க பரிகாரம் அப்படிங்கும் போது தானம் தர்மம் தாங்க. குருமார்களுடைய ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டே இருக்கணும். ரோகிணி நட்சத்திரத்துக்கு அது ஒரு சாபக்கேடு. அடுத்தவங்களுக்கு ஒரு தேரோட்டியாக வழிகாட்டியாக விளங்கக்கூடியவங்க. எதுலையுமே கொஞ்சம் போராடி ஜெயிக்கக்கூடிய நட்சத்திரம் தான் சொல்லணும். இந்த சந்திர நட்சத்திரத்துக்கே அது அம்மா மேல ரொம்ப பாசம் இருக்கும். இந்த டீ கடை, அதே போல உணவு ஸ்டாலு, இதுல எல்லாம் போயிட்டு அடிக்கடி இவங்க சாப்பிடக்கூடிய அமைப்பு வரும். டாக்குமெண்ட் பிரச்சனை வாழ்க்கையில ஏதாவது ஒரு சிக்கலை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நன்மையை தரக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு வரும். வீட்டுல வாஷிங் மிஷின் அல்லது மிக்சி கிரைண்டர் மாதிரி அடிக்கடி பழுது ஏற்படக்கூடிய அமைப்பு வரும். சலவை தொழிலாளிகளுக்கு எல்லாம் நீங்க உதவி செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா அந்த வெளுக்கக்கூடிய அமைப்பும்பாங்க. சில தாந்திரிகமும் வாழ்வியலும் பரிகாரம் செய்யும் பொழுது நமக்கு பிரச்சனையை சால்வ் பண்ணக்கூடிய அமைப்பு சீக்கிரமா நமக்கு அது ஒரு சொல்யூஷனை காட்டுங்க. சிறு சேமிப்பு அப்படிங்கிற விஷயம் இவங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கும். எதா இருந்தாலும் கொஞ்சம் சேவிங்ஸ் வச்சுக்கிட்டே இருக்கணும். அப்ப இவ்வளவு விஷயங்களும் துல்லியமாக நம்ம சொல்லக்கூடிய இந்த நட்சத்திரம் தலையற்ற நட்சத்திரம் அப்படிங்கிறது இருக்கு. தலையற்ற நட்சத்திரம் என்னன்னா சூரியனுடைய நட்சத்திரம். கிருத்திகை, கார்த்திகைன்னு சொல்லுவாங்க. உத்திரம், உத்திராடம். அதே உடலற்ற நட்சத்திரம் அப்படிங்கிறது மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம். இந்த செவ்வாயுடைய நட்சத்திரம். அடுத்தது காலற்ற நட்சத்திரம் குரு பகவானுடைய நட்சத்திரம் புனர்பூஷம், விசாகம். அங்க பாத்தீங்கன்னா கும்பத்துல விடக்கூடிய பூரட்டாதி. இப்படி என்னன்னா இதுக்கெல்லாம் பாதங்கள் உண்டு. அதெல்லாம் நம்ம அந்த நட்சத்திரத்தோடய சேர்த்து சொல்லலாம். திருமண பொருத்தத்திற்கு நட்சத்திரம் எவ்வளவு அழகா நமக்கு பொருத்தம் சொல்றோம். இறப்புக்கு கூட நமக்கு அந்த நாளை குறிக்கிறோம். என்னன்னா எந்த நட்சத்திரத்துல அவங்க அந்த உயிர் பிரிந்ததோ அந்த பிரிந்த நேரத்தை தான் நம்ம என்ன செய்யறோம், அது அடப்பு இருக்கு, இந்த நேரத்துல நம்ம தீபம் ஏத்தணும், எத்தனை நாட்கள், எத்தனை விஷயங்கள் அப்படிங்கறதெல்லாம் அதுக்கு முறையான ஒரு ஆகம விதிகள்லாம் இருக்கு. இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்குமே குழந்தை பிறப்பு, இறப்பு, அதே போல சாந்தி முகூர்த்தம், எல்லாத்துக்குமே நம்ம சுபகாரியங்களுக்கும் சரி நட்சத்திரம் பார்க்காம எதுவுமே நடக்காது. அப்ப சுப நட்சத்திரங்கள், அசுப நட்சத்திரங்கள் அப்படியெல்லாம் இருக்கு. இப்ப ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். பரணி, கிருத்திகை, திருவாதிரை, ஆயில்யம், மகம், பூரம், சித்திரை, சுவாதி, விசாகம், பூரட்டாதி, பூராடம், பூரட்டாதி. இந்த 12 நட்சத்திரமும் பயணம் பண்ணக்கூடாது, கவனமா பயணம் பண்ணணும். அதே போல இந்த நட்சத்திரத்துல கடன் வாங்கவோ ஒரு அடமானமோ கடன் வைக்கவோ கூடாது. இப்படி சூட்சுமமான சுபகாரியங்கள் செய்யறதுக்கான நட்சத்திரம். இப்ப பாருங்க, ஒரு நிலம் போர் போடுறாங்க, கிரகப்பிரவேசம் பண்றாங்க, கும்பாபிஷேகம் பண்றாங்க, இத்தனைக்குமே நம்ம நட்சத்திரம் பார்க்காம செயல்பாட்டுக்கு வர முடியாது. அப்ப நம்ம ஒரு ஜென்ம நட்சத்திரம்னு பிறந்திருப்போம். அந்த ஜென்ம நட்சத்திரத்தினுடைய பலாபலன், நமக்கு என்ன விருட்சம், நமக்கு என்ன நிறங்கள், நமக்கு என்ன குணங்கள், நம்மளுடைய நடவடிக்கை எப்படி இருக்கும், நம்மளுடைய ஃபேமிலி எப்படி அமையும், இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க இவங்கதான் குழந்தைங்களா பிறக்க முடியும், இந்த மாதிரி தாரம் அதாவது கலத்தரம் அமையும். இப்படி எல்லாம் நம்ம சூட்சுமமா நிறைய விஷயங்கள் நம்ம எடுத்துக்கலாம். சோ நட்சத்திரத்தை பத்தி
நிறைய இருக்கு. அதிதேவதை இருக்கு, தேவதை இருக்கு, தானியம் இருக்கு. அதே போல அவங்களுடைய எல்லா விஷயத்துக்கும் கொடுக்கக்கூடிய அந்த பிரபஞ்சத்தில் அந்த நட்சத்திரத்தை வச்சு வலிமையா எப்படி நம்ம ஜெயிக்கிறது அப்படின்னு நட்சத்திரத்தை வைத்தே பலாபலன் சொல்லலாம். அந்த அளவுக்கு நம்மளுடைய நட்சத்திரத்துடைய விஷயங்கள் இருக்கு. தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.